பீட்சா பர்கர் கணது கணது சாப்பிட்டா பின்ன எப்படிதான் ஆகும்? நான் பாரு எப்படி இருக்க. அந்த காலத்துல கூழு கஞ்சி களி இதெல்லாம் சாப்பிட்டு 108 வயசு வரைக்கும் இருக்க. நீங்களா குடிச்சு போயிடுவீங்கடா. நான் எப்படி சொல்றேன்? அப்ப நாங்க நாயா சாப்பிடணும்? இப்ப நான் சொல்றதை விட இந்த செமியமங்கலம் பசங்க வந்து பாரம்பரியமா என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதை கேட்டு நினைக்குங்க. அப்படி என்னதான் சொல்றாங்க பாப்போமே. சொன்னாங்க பெரியவங்க மருந்தே உணவாகும் காலம் வர போகுதுங்க. முருங்க தின்னாக்க நோயோடி போகுமுங்க. பொருந்த சொன்னாங்க பொறுப்பாக கேட்டுக்கங்க. நீயும் நானும் இங்க 100 வருஷம் வாழணும்னா நோய் நொடி இல்லாத தேகம் கொண்டு ஆளணும்னா முன்னோர் சொன்னதையோ முறையா கேட்டுக்கணும். முதன்மை தேகம் தொலையில போட்டுக்கணும். மருந்துன்னு சொன்னாங்க பெரியவங்க மருந்தே உணவாகும் காலம் வர போகுதுங்க. கடுக்கு முட்டாய் கடிச்சு திங்க கடலை முட்டாய் வாய் நனக்கும் சுண்ட முட்டாய் வலிந்து வரும் தேன் முட்டாய் கிழங்கு பழம் கொடுக்கா புளி உப்பு போட்ட ஒட்டு மாங்க பலாக்காய் கொய்யாக்காய் கட்டி விற்கும் பனங்கிழங்கு பொட்டு கடலை பொறி உருண்டை வாங்கி தின்னு பாரு காலும் கால 100 100. வெள்ள சக்கரையே வெள்ள சக்கரையே வினையை கொண்டு வரும் வீட்டு சமையலுங்கே ஊட்ட சத்து தரும்.